அதிகாலை நேரம். சிறிய இந்தியன் கிராம பொம்மை உலகம் மெதுவாக விழித்துக் கொள்ளத் தொடங்குகிறது. மண் வீடுகளின் மேல் மென்மையான காலை ஒளி பரவுகிறது. குறுகிய மண் பாதைகளில் இன்னும் பனித்துளிகள் தெரிகின்றன. ஒரு சேவல் மண் சுவரின் மேல் நின்று மெதுவாக கூவுகிறது. அந்த ஒலி அமைதியான கிராமத்தை மெதுவாக எழுப்புகிறது. சில நொடிகளில் ஒரு செய்தித்தாள் விற்பவர் சைக்கிளில் அந்த கிராம பாதையில் மெதுவாக வந்து செல்கிறார். சைக்கிள் சக்கரம் மண் பாதையில் மெதுவாக சுழல்கிறது. அவர் வீடு வீடாக செய்தித்தாள்களை வாசலில் வைக்கிறார். அதே நேரத்தில் ஒரு பால்காரர் சிறிய எஃகு குடங்களுடன் கிராம பாதையில் நடந்து வருகிறார். வீட்டு வாசலில் நிறுத்தி பாலை பாத்திரங்களில் ஊற்றுகிறார். பால் விழும் மெதுவான ஒலி அந்த காலை அமைதியுடன் கலந்து விடுகிறது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் இருக்கும் ஒரு சிறிய மண் வீட்டில் டால் வைஃப் தனது நாளை ஆரம்பிக்கிறார். அவர் வீட்டு முற்றத்தை மெதுவாக சுத்தம் செய்கிறார். மண் தரை சீராக சுத்தமாகிறது. பிறகு அவர் வீட்டின் பின்புறத்தில் இருக்கும் சிறிய தோட்டத்திற்கு நடந்து செல்கிறார். அங்கிருக்கும் கருவேப்பிலை மரத்திலிருந்து சில இலைகளை மெதுவாக பறிக்கிறார். அவற்றை ஒரு சிறிய கூடை பையில் வைக்கிறார். சமையலறைக்குள் அவர் திரும்பி வருகிறார். சமையலறை மிகவும் சிறியது. மண் அடுப்பு, சிறிய மண் சட்டி, மரக்கரண்டி, அனைத்தும் சிறிய இந்தியன் கிராம சமையலறை பொம்மை உலகம் போல அமைந்திருக்கிறது. ஒரு மரப்பலகையின் மேல் டால் வைஃப் சமையலுக்கான பொருட்களை ஒன்றன்பின் ஒன்றாக வைக்கிறார். சிறிய வெங்காயம், சிவப்பான தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சிறிது மிளகாய்த்தூள், சிறிது மஞ்சள் தூள். அருகில் ஒரு சிறிய பாத்திரத்தில் சுத்தம் செய்யப்பட்ட கோழி துண்டுகள் இருக்கின்றன. டால் வைஃப் முதலில் அம்மிக்கல்லை தரையில் வைக்கிறார். அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு சேர்க்கிறார். அவர் கல்லால் மெதுவாக அரைக்கத் தொடங்குகிறார். அம்மிக்கல்லின் மேல் மசாலா மெதுவாக விழுது போல மாறுகிறது. அரைக்கும் ஒலி சமையலறையில் மெதுவாக கேட்கிறது. அந்த விழுதில் அவர் சிறிது மிளகாய்த்தூள் மற்றும் மஞ்சள் தூள் சேர்க்கிறார். மசாலா விழுது இன்னும் கெட்டியாக மாறுகிறது. பிறகு டால் வைஃப் ஒரு மண் சட்டியை மண் அடுப்பின் மேல் வைக்கிறார். அடுப்பின் கீழே சில சிறிய மரக்குச்சிகளை வைக்கிறார். தீ மூட்டப்படுகிறது. தீ மெதுவாக எரியத் தொடங்குகிறது. சட்டியில் அவர் மெதுவாக எண்ணெய் ஊற்றுகிறார். எண்ணெய் சூடாகத் தொடங்குகிறது. அவர் தாளிப்பதற்கு முதலில் பட்டை காம்பு சேர்க்கிறார். பின்னர் ஏலக்காய் சேர்க்கப்படுகிறது. அதன் பிறகு பிரிஞ்சி இலை சேர்க்கப்படுகிறது. அவை எண்ணெயில் மெதுவாக அசைந்து வாசனை விடத் தொடங்குகின்றன. அதன் பிறகு டால் வைஃப் கருவேப்பிலை சேர்க்கிறார். சட்டி முழுவதும் மணம் பரவத் தொடங்குகிறது. பின்னர் அவர் அம்மிக்கல்லில் அரைத்த மசாலா விழுதை சட்டியில் சேர்க்கிறார். மரக்கரண்டியால் மெதுவாக கிளறுகிறார். மசாலா எண்ணெயுடன் கலந்து மெதுவாக வதங்குகிறது. சமையலறையில் மணம் அதிகமாகிறது. சில நொடிகளில் அவர் கோழி துண்டுகளை சட்டியில் சேர்க்கிறார். கோழி மசாலாவுடன் கலந்து மெதுவாக வெந்து கொண்டிருக்கிறது. அவர் சிறிது தண்ணீர் சேர்க்கிறார். சாறு உருவாகிறது. சட்டி அடுப்பின் மேல் மெதுவாக கொதிக்கிறது. நீராவி மெதுவாக மேலே எழுகிறது. சமையலறை முழுவதும் செட்டிநாட்டு கோழிக்குழம்பின் கமகமக்கும் வாசனை பரவுகிறது. வெளியில் கிராம வாழ்க்கை அமைதியாக தொடர்கிறது. சிலர் மண் பாதையில் நடக்கிறார்கள். சில நேரம் கழித்து டால் வைஃப் சட்டியை திறந்து மெதுவாக கிளறுகிறார். குழம்பு இப்போது கெட்டியாகி அழகான நிறத்தில் இருக்கிறது. அவர் ஒரு சிறிய கிண்ணத்தில் இருந்த கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கொண்டு சட்டியின் மேல் தூவுகிறார். கொத்தமல்லி மணம் குழம்புடன் கலந்து விடுகிறது. பிறகு டால் வைஃப் அடுப்பை அணைத்து சட்டியை கீழே வைக்கிறார். அருகில் ஏற்கனவே ஒரு சிறிய தட்டில் சோறு தயாராக உள்ளது. அந்த நேரத்தில் டால் ஹஸ்பண்ட் கிராம பாதையிலிருந்து வீட்டிற்கு நடந்து வருகிறார். அவர் வீட்டின் முற்றத்தில் வந்து அமைதியாக அமர்கிறார். டால் வைஃப் 2 சிறிய தட்டுகளில் சோறு வைக்கிறார். அதில் செட்டிநாட்டு கோழி குழம்பை மெதுவாக ஊற்றுகிறார். இருவரும் தரையில் அருகருகே அமர்கிறார்கள். அவர்கள் மெதுவாக சோறு மற்றும் கமகமக்கும் செட்டிநாட்டு கோழி குழம்பை சாப்பிடத் தொடங்குகிறார்கள். வீட்டிற்கு வெளியில் கிராமம் தனது இயல்பான நாளை தொடர்கிறது. சிலர் மண்பாதையில் நடக்கிறார்கள். சிறிய இந்தியன் கிராம பொம்மை உலகத்தில் அந்த காலை உணவு அமைதியாக முடிகிறது.